நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். அப்பொழுது மனோவா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, என் ஆண்டவரே, நீர் அனுப்பின தேவனுடைய மனுஷன் மறுபடியும் ஒரு விசை எங்களிடத்தில் வந்து பிறக்கப் போகிற பிள்ளைக்காக நாங்கள் செய்ய வேண்டியதை எங்களுக்கு கற்பிப்பீராக என்று வேண்டிக் கொண்டான். ஒரு தகப்பனார் இவ்விதமாக தேவ சமூகத்தில் வேண்டிக் கொள்ளுகிறார்கள். என்ன சொல்லுகிறார் என்றால், பிள்ளைக்காக நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை எங்களுக்கு கற்றுத்தாரும் என்று ஆண்டவரிடத்தில் கேட்கிறார்கள். பிள்ளைக்காக நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஏன்னா ஆண்டவர் சொல்றார், உங்களுக்கு ஒரு பிள்ளையை நான் தரப்போகிறேன். இவ்வளோ நாள் குழந்தை இல்லாமல் நீங்கள் இருந்தீங்க, இப்போ உங்கள் ஜெபம் கேட்கப்பட்டது, ஆகையினாலே உங்களுக்கு ஒரு பிள்ளையை தரப்போகிறேன் என்று சொல்லப்படுகிறது. அப்போ அவங்க கேட்கிற வார்த்தை என்ன அப்படின்னா, இந்த பிள்ளைக்காக நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? இன்னைக்கு நிறைய பேர் பிள்ளையை எப்படி வளர்க்கணும் அப்படிங்கிறதுல தான் ரொம்ப குறியாக இருக்கிறாங்களே தவிர, அந்த பிள்ளைக்காக பெற்றோர்களாகிய நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்கிற அந்த காரியத்தை இன்னைக்கு நிறைய பேர் மறந்துடுறாங்க. இப்போ நம்ம பிள்ளைங்க ஆசீர்வாதமாக இருக்கணும், பிள்ளைங்க நல்ல நிலைமைக்கு வரணும் அப்படின்னு எல்லா பெற்றோர்களும் விரும்புகிறார்கள். இந்த பிள்ளை நல்லா ஆசீர்வாதமாக இருக்கணும் அப்படின்னா அந்த பிள்ளைகளுக்காக பெற்றோர்கள் செய்ய வேண்டிய கடமைகள் உண்டு. அதைத்தான் இந்த நாளில் நாம் தியானத்திற்கென்று எடுத்துக்கொள்ள போகிறோம். இங்கே இந்த மனோவாவும் அவருடைய மனைவியும் ஆண்டவரிடத்தில் விண்ணப்பம் பண்ணினதற்கு ஆண்டவர் ஒரு சில காரியங்களை சொல்கிறார். அந்த பிள்ளைக்காக நீங்கள் இப்படி இருக்க வேண்டும், இந்த பிள்ளைக்காக நீங்கள் இப்படி முன்மாதிரியாய் நடக்க வேண்டும் என்கிற அந்த காரியங்களெல்லாம் ஆண்டவர் சொல்லுகிறார். இன்னைக்கு நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கணும், நம்ம பிள்ளைங்க ஆசீர்வாதமாக இருக்கணும் அப்படின்னு நாம் விரும்புகிறோம். இங்கே வந்திருக்கிற எல்லாருமே நீங்கள் விரும்புகிறீங்க. யாருமே என் பிள்ளை கெட்டு போகணும், என் பிள்ளை நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு விரும்ப மாட்டாங்க. எல்லாருமே என் பிள்ளை நல்லா இருக்கணும், ரொம்ப நாள் இந்த பூமியில் வாழணும், நல்லா படிக்கணும், என் பிள்ளை எல்லாரும் போல நல்ல வசதி வாய்ப்போடு கூட வாழணும் அப்படின்னு தான் எல்லாருமே நினைப்பாங்க. இந்த நினைப்பு நம்ம பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும் என்றால் அந்த பிள்ளைக்காக செய்ய வேண்டிய காரியங்கள் நம்மிடத்தில் உண்டு. அதை நம்ம சரியாய் நாம் செய்வோம் என்றால் நிச்சயமாகவே பூமியில் வாழ்கிற நாட்களில் நம்ம பிள்ளைகள், நம்முடைய சந்ததி ஆசீர்வாதமாக இருக்கும். நம்முடைய பிள்ளைகளுக்காக நாம் செய்ய வேண்டிய ஒரு 3 காரியத்தை மாத்திரம் உங்களோடு கூட சொல்லி நான் ஜெபித்து முடிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். முதலாவது, நம்முடைய பிள்ளைக்காக நாம் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால், நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கிற பொழுது அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, நீதிமான் தன் உத்தமத்தில் நடக்கிறான், அவனுக்கு பிறகு அவன் பிள்ளைகளும் பாக்கியவான்களாயிருப்பார்கள். பிள்ளைகள் பாக்கியவான்களாக ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இந்த பூமியில வாழ வேண்டும் என்றால் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது, நாம் இந்த பூமியில நீதிமான்களாய் வாழ வேண்டும். ஆண்டவர் சொல்றார் பாருங்க, நீதிமான் தன் உத்தமத்திலே நடக்கிறான், அவனுக்கு பிறகு அவன் பிள்ளைகள் பாக்கியவான்களாக ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பார்கள் என்று ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். நாம் இந்த பூமியில நீதிமானாக உத்தமனாக நாம் வாழ்வோம் என்றால்
நமக்கு பிற்பாடு நம்ம பிள்ளைகள் பாக்கியவான்களாக இருப்பார்கள். இன்னைக்கு நம்ம எல்லாருமே நினைக்கிறோம், என் பிள்ளை இந்த பூமியில் ஆசீர்வாதமாக இருக்கணும், அதை என் கண்ணு பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்றால் பெற்றோர்கள், தாயும் தகப்பனும் இந்த பூமியில வாழ்கிற நாட்களில நீதிமானாய் வாழ வேண்டும், உத்தமனாய் வாழ வேண்டும். அப்பந்தான் நம்ம பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இந்த பூமியில வாழ முடியும். நாம நீதிமானா வாழாம நாம ஏனோ தானோ என்று வாழ்வோம் என்றால் நம்ம பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாது. யாத்திராகமம் 20ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்றால் 3வது 4வது தலைமுறை வரைக்கும் நம்முடைய பிள்ளைகளை விசாரிக்கிற தேவனாயிருக்கிறார். நாம செய்த தவறுகளுக்கு தண்டனையாக நம்ம பிள்ளைகளிடத்தில் போய் அது முடிகிறது. அதனால்தான் ஆண்டவர் சொல்றார், நீங்க நீதிமானாய் வாழ்வீர்கள் என்றால் உங்களுக்கு பிற்பாடு உங்க சந்ததி பாக்கியவானாய் இருக்கும். நீங்க நீதிமானாய் வாழவில்லை என்றால், நீங்க உத்தமத்தில் நடக்கவில்லை என்றால் உங்க பிள்ளைகள் பாக்கியவான்களாக இருக்க முடியாது. ஏன்னா நம்ம ஆண்டவர் 3வது 4வது தலைமுறை வரைக்கும் விசாரிக்கிற தேவன். நீங்க ஆகாப்புடைய வாழ்க்கையில் அதை பார்க்கலாம். ஆகாப் ஒரு துன்மார்க்கன், கடவுளுக்கு பயப்படாத மனுஷன், விக்கிரக ஆராதனைக்காரன். அவன் ஒரு தப்பு பண்ணான். என்ன அப்படின்னா, இன்னொருத்தருடைய தோட்டத்தை அவன் தந்திரமாய் அபகரித்தான். அதோடு மாத்திரமல்லாதபடிக்கு அவனை எல்லாருக்கு நடுவாக பொய் சொல்லி அவனை கல்லெறிந்து கொன்றார்கள். கொலை பாதகத்தையும் ஒரே நேரத்தில் செஞ்சான், இன்னொருத்தனுடைய அடுத்தவனுடைய அபகரித்து கொண்டான். 2 காரியத்தை செஞ்சதுனால ஆண்டவர் கோபமடைந்து தீர்க்கதரிசி மூலமாய் சொல்லுகிறார், உன்னை நான் கொன்று விடுவேன் என்று, உன்னுடைய இரத்தத்தை நாய்கள் நக்கும் என்கிற இந்த ஒரு காரியம் ஆகாப்புக்கு நேராக வருகிறது. ஆனால் ஆகாப் உடனே என்ன பண்ணுறான்னா, தேவ சமூகத்தில் உபவாசத்தோடு கூட தாழ்த்தி ஜெபம் பண்ணுறான். ஆண்டவர் உடனே என்ன சொல்றாருன்னா, அவன் உபவாசம் பண்ணது தன்னை தாழ்த்தினதை பார்த்தாயா அப்படின்னு தீர்க்கதரிசிட்ட சொல்லிட்டு, இவன் நாட்களில் நான் இதை செய்யாம அவனுடைய பிள்ளைகளுடைய நாட்களிலே நான் அதை செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதனால நாம ஒரு தப்பு பண்ணா ஆண்டவருடைய சமூகத்தில் இரக்கத்திற்காக ஜெபிக்கிற பொழுது ஆண்டவர் நம்மளை விட்டுருவார். ஆனால் அதனுடைய பாதிப்பு பிள்ளைகளிடத்தில் போய் நிற்கும். இன்னைக்கு நிறைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை சாபமாக இருப்பதற்கு, சூனியமாக இருப்பதற்கு, ஒன்றுமில்லாமல் இருப்பதற்கு காரணம் யாரென்றால் பெற்றோர்கள் தான். இன்னைக்கு நாம் ஒரு தப்பு பண்ணும்போது, நாம் துணிகரமாக ஒரு காரியத்தை செய்கிற பொழுது நாம் நம்ம பிள்ளைகளை யோசிக்க வேண்டும். இன்னைக்கு நாம் பண்ணுற காரியங்கள், நாம் பண்ணுற அக்கிரமம், அநியாயம், துணிகரமான காரியங்கள் எல்லாம் நாளைக்கு எங்கே போய் நிற்கும்னா நம்ம பிள்ளைகளிடத்தில் போய் நிற்கும் என்பதை ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் மறந்து விடக்கூடாது. நாம் நீதிமானாக உத்தமனாக வாழ்வோம் என்றால் நிச்சயமாகவே நம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பார்கள். நாம் செய்கிற ஒவ்வொரு காரியமும் கடைசியில் எங்கே போய் நிற்கும்னா நம்ம பிள்ளைகளிடத்தில், நம்ம சந்ததியிடத்தில் போய் நிற்கும் என்பதை நாம் மறந்துடக்கூடாது. அதனால தான் மனோவாவும் அவனுடைய மனைவியும் கேட்குறாங்க, ஆண்டவரே இந்த பிள்ளைக்காக நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் திராட்சை ரசம் குடிக்கக்கூடாது, மதுபானம் அருந்தக்கூடாது என்று ஆண்டவர் அந்த குடும்பத்திற்கு சொல்லுகிறார். அதை அவர்கள் கடைபிடித்தார்கள். அதனால பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்றால் நாமும் ஒரு சில காரியங்களை செய்து தான் ஆக வேண்டும். நமக்காக செய்கிறோமோ இல்லையோ, நமக்காக கடவுளுக்கு பயப்படுறோமோ இல்லையோ, நம்ம பிள்ளைகளுக்காக, நம்ம வருங்கால சந்ததிக்காக நாம் பயந்து தான் வாழ வேண்டும். நீதிமான் தன் உத்தமத்தில் நடக்கிறான், அவனுக்கு பிற்பாடு அவனுடைய பிள்ளைகள் பாக்கியவான்களாக இருப்பார்கள். நம்ம பிள்ளை நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா நாம் நம்ம வாழ்க்கையை பரிசுத்தத்திற்கென்று ஆண்டவருக்கு பயந்து வாழ்கிற அந்த வாழ்க்கைக்கு நம்மை
அர்ப்பணித்து விட வேண்டும். நம்ம துணிகரமான பாவங்களை செய்து அக்கிரமங்களையும் அநியாயங்களையும் நம்ம செய்வோம் அப்படின்னா நம் பிள்ளைகள் பாதிக்கப்பட்டு விடுவார்கள். பாருங்க, ரெண்டாவது ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். நம்ம பிள்ளைகளுக்காக நாம் செய்ய வேண்டிய இன்னொரு முக்கியமான காரியம் என்ன அப்படின்னா, ஓசியாவில் ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். ஓசியா 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கிற பொழுது, என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள், நீ அறிவை வெறுத்தாய், ஆகையால் நீ என் ஆசாரியனாய் இராதபடிக்கு நானும் உன்னை வெறுத்து விடுவேன். நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். பெற்றோர்கள் வேதத்தை மறந்தால் ஆண்டவர் சொல்றாரு, நான் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். ஆண்டவர் நம்ம பிள்ளைகளை நினைச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா, பெற்றோர்கள் தாயானாலும் சரி தகப்பனானாலும் சரி வேதத்தை நினைத்து கொண்டே இருக்க வேண்டும். இன்னைக்கு நாம வேதத்தை மறந்துட்டோம் அப்படின்னா ஆண்டவர் நம்ம பிள்ளைகளை மறந்து விடுவார். இன்னைக்கு எத்தனை பெற்றோர்கள் வேதத்தை நினச்சிக்கிட்டே இருக்கிறீங்க? தினந்தோறும் காலையில் எழுந்த உடனே வேதம் வாசிக்கிற அந்த பழக்கம் உங்களுக்கு உண்டா? உங்களுக்கு அந்த பழக்கம் இருந்தது அப்படின்னா ஆண்டவர் உங்கள் பிள்ளைகளை அந்த நாள் முழுவதும் மறக்க மாட்டார். உங்களுக்கு அந்த பழக்கம் இல்லை அப்படின்னா உங்கள் பிள்ளைகள் ஆண்டவராலே மறக்கப்படுவார்கள். நான் சொல்லலை, ஆண்டவர் தான் சொல்கிறார். உங்கள் கையில் இருக்கிற பைபிளில் அந்த வசனம் இருக்குது. ஆண்டவர் பாருங்க எவ்வளோ அழகாக எழுதி வச்சிருக்கிறார். நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். ஆண்டவர் மறந்துட்டார் அப்படின்னா பிசாசு என்ன பண்ணுவான்? உடனே அந்த பிள்ளைகளை பிடிச்சி கெட்ட நண்பர்களிடத்தில் கொண்டு போய் விட்டுருவான். நாம வேதத்தை மறந்தோம் அப்படின்னா ஆண்டவர் நம்ம பிள்ளைகளை மறந்துடுவார். பிசாசு உடனே ஒயின் ஷாப்ல கொண்டு போய் விட்டுருவான், சினிமா தியேட்டரில் கொண்டு போய் விட்டுருவான், அடிதடி சண்டை காரியத்தில் கொண்டு போய் விட்டுருவான். இன்னைக்கு நம்ம பிள்ளைகள் மறக்கப்படாமல் இருக்க வேண்டும் என்றால் நாம வேதத்தை மறக்க கூடாது. இல்லை என் பிள்ளைங்க எப்படி வேணாலும் போட்டோம் அப்படின்னு நீங்க சொல்லுவீங்கன்னா நீங்க வேதத்தையே படிக்காதுங்க, விட்டுருங்க. உங்க பிள்ளை தானாகவே பிசாசனுடைய வழியில போயிடும். இன்னைக்கு நிறைய கிறிஸ்துவ பிள்ளைகள் சினிமா தியேட்டர்லையும் ஒயின் ஷாப்லையும் நிற்கிறத நான் பார்த்துருக்கிறேன். அதுக்கு காரணம் யார் அப்படின்னா பெற்றோர்கள் தான். பெற்றோர்கள் வேதத்தை மறந்தால் பிள்ளைகளை ஆண்டவர் மறந்துடுவார். அதனால உங்க பிள்ளைகளுக்காகவாவது நீங்க என்ன பண்ணணும்னா வேதத்தை வாசிக்க வேண்டும். நிறைய பேர் வேதத்தை வாசிக்கிறது இல்லை. அதனால தான் ஆவியானவர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். உங்களுக்கு பைபிள் படிக்க தெரியலன்னா கூட பரவாயில்ல, எடுத்து மடியில் ஒரு 10 நிமிஷம் வைங்க போதும். ஆண்டவர் உங்கள் சூழ்நிலையை அறிவார். உங்களுக்கு படிக்க தெரியல நீ கவலைப்படாதுங்க, அதை எடுத்து நீங்கள் பாருங்க போதும். உங்கள் பிள்ளைகளை ஆண்டவர் பார்த்து கொண்டே இருப்பார், உங்கள் பிள்ளைகளை கவனித்து கொண்டே இருப்பார். எந்த அளவிற்கு நீங்கள் வேதத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறீர்களோ அந்த அளவிற்கு ஆண்டவர் உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் முக்கியத்துவம் கொடுப்பார். அதனால் பைபிள் படிக்காதவங்க இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க, ஆண்டவரே நான் இனி தினந்தோறும் காலையில் எழுந்த உடனே வேதத்தை நான் வாசிப்பேன். ஆண்டவர் தான் சொல்றார், நீ வேதத்தை மறந்தால் நான் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். இன்னைக்கு நிறைய பிள்ளைங்க மறக்கப்பட்டு இருக்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னா பெற்றோர்கள் வேதத்தை வாசிப்பதில்லை, அனுதினமும் வாசிப்பதில்லை. என்னைக்கோ ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் ஆலயத்திற்கு கொண்டு போறாங்க. இந்த வேதத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு என்று எழுதப்பட்டிருக்கிறது. நீங்க இந்த வேதத்தை நீங்க நேசித்து பாருங்க, உங்க வாழ்க்கையில குடும்பத்துல மிகுந்த சமாதானம் கிடைக்கும். இன்னைக்கு சமாதானத்துக்காக எங்கெங்கேயோ போறோம். எத்தனையோ ஊழியர்கிட்ட சொல்கிறேன், ஐயா என் குடும்ப சமாதானத்துக்காக ஜெபம் பண்ணுங்க ஐயா.
எங்கெங்க போறோம், என்னென்னமோ பண்றோம். ஆனா ஆண்டவர் சொல்ற ஒரே ஒரு வார்த்தை, வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. உங்க கையில் இருக்கிற வேதத்தை எடுத்து நீங்க வாசித்தீங்கன்னா போதும், உங்களுக்கு மிகுந்த சமாதானம், நிறைய சமாதானத்தை நான் உங்களுக்கு தருவேன் என்று ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். இரவும் பகலும் வேதத்தை தியானிக்கிறவர்கள் எதை செய்தாலும் வாய்க்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவர்கள் நீர்க்கால்களின் ஓரத்தில் நடப்பட்ட இலையுதிராயிருக்கிற மரத்தை போல் இருப்பாங்க. அவங்க செய்வதெல்லாம் வாய்க்கும் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது. ஆகையினாலே நீங்க வேதத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்க. ஆண்டவர் உங்களுக்கும் உங்க பிள்ளைகளுக்கும் குடும்பத்திற்கும் ஆண்டவர் முக்கியத்துவம் கொடுப்பார். அதனால குறைந்தபட்சம் ஒரு அதிகாரத்தையாவது நீங்க காலையில் எழுந்த உடனே வாசிக்காம வேற வேலையை செய்யாதுங்க. இந்த பழக்கத்திற்குள்ள நீங்க வரணும் அப்படின்னு ஆண்டவர் விரும்புகிறார். அப்படி நீங்க வேதத்தை வாசிக்க ஆரம்பிங்க, ஆண்டவர் உங்க பிள்ளைகளை ஒரு நாளும் மறக்க மாட்டார். சரியான பாதையில ஆண்டவர் நடத்துவார். ஏற்ற வேளையில நல்ல படிப்பு கொடுப்பார், நல்ல வேலையை கொடுப்பார், நல்ல குடும்பத்தை அமைத்து கொடுப்பார். இந்த பூமியில நல்ல ஆசீர்வாதமான சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்வார்கள். பிள்ளைகளுக்காக நீங்க வேதத்தை வாசித்து தான் ஆக வேண்டும். அப்படி நீங்க வேதத்தை வாசிப்பீர்கள் என்றால் நிச்சயமாகவே தேவன் உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். மனோவா தம்பதி கேட்டது போல நம்மளும் ஆண்டவரிடத்துல கேட்கணும், ஆண்டவரே என் பிள்ளைக்காக நான் என்ன செய்யணும்? ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு, நீ உத்தமனாய் நட, நீதிமானாய் நட, நீ தினந்தோறும் வேதத்தை வாசியுங்கள். வேதத்தை நீங்க தினந்தோறும் வாசித்துட்டாலே போதும், உங்க பிள்ளைங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக மாறி விடுவார்கள். கடைசியாக ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் சொல்லி நான் முடிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். யாத்திராகமம் 32ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் ஒரு காரியத்தை எழுதி வைத்திருக்கிறார். அது என்ன வார்த்தை என்றால், நம்ம பிள்ளைகளுக்கு நம்முடைய காரியத்தை நாம் கற்றுக் கொடுக்க வேண்டுமாம். அதாவது பிள்ளைகளுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், ஆண்டவருடைய வார்த்தைகளை எல்லாம் நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதே காரியத்தை தான் ஆண்டவர் ஆபிரகாமுக்கும் சொன்னார். யாத்திராகமம் 32ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். 34ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் எழுதப்பட்டு, 1000 தலைமுறைக்கு இரக்கத்தை காக்கிறவர், அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர், குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்திலும் 3ஆம் 4ஆம் தலைமுறை வரைக்கும் விசாரிக்கிறவர் என்று கூறினார். ஆகையினால நாம் செஞ்ச அந்த தவறு நேரடியாக பிள்ளைகளிடத்தில், நம்ம பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்தில் போய் நிற்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகையினால கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் மறந்து விடக்கூடாது. நிறைய பேர் இன்னைக்கு இதை நினைக்கிறது இல்லை. துணிகரமான தப்பு பண்ணுறோம், ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். சில நேரங்களில் நம்மளை விட்டுருவார். ஆனால் அந்த பாவங்கள் எல்லாம் நம்ம பிள்ளைகளிடத்தில் போவோம், நம்ம பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்தில் போவோம். நிறைய பேரை பார்க்க முடியுது. நல்ல ஆசீர்வாதமாக வாழ்ந்த குடும்பங்கள் எல்லாம் இன்னைக்கு ஒன்றும் இல்லாமல் இருக்கிறத பார்க்க முடியுது. ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி கொடி கட்டி பறந்தவர்களெல்லாம் இன்னைக்கு அவங்க இருந்த வீடு சீர் செய்ய முடியாத அளவிற்கு ஒன்றும் இல்லாமல் அவங்க பிள்ளைகள் இருக்கிறதை நம்மாலே பார்க்க முடிகிறது. பாருங்க, ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து ஆகாருடைய தோளின் மேல் வைத்து பிள்ளையையும் ஒப்பு கொடுத்து அவளை அனுப்பிவிட்டான். அவள் புறப்பட்டு போய் பெயர்சபாவின் வனாந்தரத்தில் அலைந்து திரிந்தாள். பாருங்க, ஒரு பிள்ளைக்காக ஆகார் என்கிற பெண்மணி ஆண்டவரை நோக்கி சத்தமிட்டு அழுகிறாள்.
ஏன்னா பிள்ளைக்கு தண்ணி இல்லை. தண்ணி இல்லாததை நிமித்தம் அந்த பிள்ளை சாக போகிறது. ஆகையினால அதை வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்காமல் அந்த தாய் என்ன பண்ணுகிறாங்க அப்படின்னா, பிள்ளைக்காக சத்தமிட்டு ஆண்டவரை நோக்கி அழுகிறாள். பாருங்க, ஆண்டவர் அந்த பிள்ளையுடைய சத்தத்தை கேட்டார். இந்த ஆகாருடைய சத்தத்தை கேட்டு ஆண்டவர் இறங்கி வருகிறார். பாருங்க, பிள்ளைக்காக ஒரு ஜெபிக்கிற ஒரு தாயாக இந்த ஆகார் காணப்பட்டாள். பாருங்க, ஆண்டவர் இறங்கி அங்கே அவளுடைய கண்களை திறக்கிறார். அங்கேயே ஒரு துறவு உண்டாகிறது. அந்த தண்ணியை எடுத்துட்டு கொண்டு போய் அந்த பிள்ளைக்கு கொடுத்து பிழைக்க வைக்கிறார். பாருங்க, அதுக்கு பின்னாடி ஆண்டவர் என்ன சொல்றார் அப்படின்னா, அந்த பிள்ளையையும் ஆசீர்வதித்தார். அந்த பிள்ளையையும் ஆண்டவர் பெரிய ஜாதியாக மாற்றினார். அதனால பிள்ளைக்காக, நம்ம பிள்ளைகளுக்காக நாம ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். யோபு பார்த்தீங்க அப்படின்னா, தன்னுடைய பிள்ளைகளெல்லாம் வாரத்துக்கு ஒரு நாள் கூப்பிட்டு அதிகாலையில் என்ன பண்ணுவார்னா, பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுவார். ஒருவேளை என் பிள்ளைங்க பாவம் செஞ்சிருந்தாங்க அப்படின்னா அது மன்னிக்கப்பட வேண்டும் என்று பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறவர் யோபு. பாருங்க, அதனால ஆண்டோடைய பிள்ளைகளாகிய நாம் ஒவ்வொருவரும் நம்ம பிள்ளைகளுக்காக கருத்தாக ஜெபிக்க வேண்டும். உங்கள் பிள்ளைகளுடைய பெயரை சொல்லி தினந்தோறும் நீங்கள் ஜெபிக்கிறீங்களா? தினந்தோறும் நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டோடைய கரத்தில் ஒப்பு கொடுங்க. உங்கள் வார்த்தையை உங்கள் பிள்ளைங்க மீறுறாங்களா? நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு சொல்லி பாருங்க. அதுக்கு பிறகு தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்துருங்க. ஆண்டவரே, என் பிள்ளை இந்த காரியத்தை செய்கிறது, நீங்கள் பார்த்து கொள்ளுங்கப்பா அப்படின்னு பிள்ளைக்காக தேவ சமூகத்தில் நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஒரு தகப்பன் ஆண்டோடைய பாதத்தில் விழுறார். அந்த பிள்ளை எப்படி இருக்குதுன்னா, சில நேரங்களில் பிசாசுடைய பிடினால தீயில போய் விழுது, சில நேரங்களில் தண்ணீரில் போய் விழுது. அதை பார்த்து கொண்டு அந்த தகப்பன் வேடிக்கை பார்க்கல. இதுக்கு ஒரே ஒரு தீர்வு ஆண்டவர் தான் அப்படின்னு ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்து, ஆண்டவர் எங்களுக்கு ஏதாவது உதவி செய்ய முடிந்தால் உதவி செய்யும், உம்மாலே முடியும் ஆண்டவரேன்னு தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணுகிறார். பாருங்க, அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு அந்த பிள்ளையை சுகமாக்குகிறார். அதனால பிள்ளைகள் நல்லா இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, பிள்ளைகளுக்காக நீங்க பிரயாசப்பட வேண்டும். ஏதோ பெத்தோம் வளர்த்தோம் ஆளாக்கி விட்டோம் அப்படின்னு அல்ல. அந்த பிள்ளைகளுக்காக செய்ய வேண்டிய அந்த காரியங்கள் என்பது நம்மிடத்தில் அநேகம் உண்டு. ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்தில் அங்கே ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. 19வது வசனத்தை வாசிக்கிறேன். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் என்றார். பாருங்க, ஆண்டவரே ஆபிரகாமை பற்றி சாட்சி கொடுக்கிறார். ஆபிரகாமிடத்தில் ஒரு காரியத்தை சொன்னா அவன் தன் வீட்டாருக்கும் தன் பிள்ளைகளுக்கும் அதை கற்றுக் கொடுப்பான். பிள்ளைகளுக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் வசனத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும். தன் இஷ்டத்திற்கு விடப்பட்ட பிள்ளை தன் தாய்க்கு வெட்கத்தை உண்டு பண்ணும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிள்ளைய நீங்க இஷ்டத்திற்கு விட்டுட்டீங்க அப்படின்னா, தகப்பன்னே ஆண்டவர் எழுதலை, தாய்க்கு வெட்கத்தை உண்டு பண்ணும். என பிள்ளைகளை வளர்க்கிற அதிகமான பொறுப்பு யாரிடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் தாயினிடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, தன் தாய்க்கு வெட்கத்தை உண்டு பண்ணும். அதனால உங்க பிள்ளையை வளர்க்க வேண்டிய பொறுப்பு உங்களிடத்தில் உண்டு. இஷ்டத்துக்கு விட்டுறாதுங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்க அந்த பிள்ளைகளோடு கூட போராடுங்க. மீதி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துருங்க. நீங்க சொல்றத சொல்லுங்க. உங்க பேச்சை கேட்கல அப்படின்னா நீங்க ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே என் பிள்ளை இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கிறது, நீங்க தான் சரிப்படுத்தணும் அப்படின்னு
தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்துருங்க. அதற்கு பிற்பாடு மீதியான காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் பார்த்து கொள்ளுவார். அதனால் வசனத்தை எவ்வளோ உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்ல முடியுமோ, சொல்லி கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சொல்லி கொடுங்க. அப்போது அந்த பிள்ளைங்க முதிர் வயதிலும் விடாதிருக்கும். வாலிபன் தன்னை எப்படி பரிசுத்தப்படுத்தி கொள்வான் என்றால் வசனத்தினாலே என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதனால் எந்த அளவுக்கு சின்ன பிள்ளைங்களாக இருக்கிற பொழுது வசனத்தை உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சொல்லி கொடுத்து வழங்க. அது வாலிப பிராயத்தில் வருகிற பொழுது அவர்களுக்குள் இருக்கிற அந்த வசனம் அவர்களை பரிசுத்தப்படுத்தும். அவர்களுக்குள் இருக்கிற அந்த வசனம் வலதுபுறம் இடதுபுறம் சாய விடக்கூடாதபடிக்கு அந்த வசனம் அவர்களை நடத்தும். அதனால் அந்த பிள்ளைகளுக்கு வசனத்தை சொல்லுவதை நாம் விட்டுறக்கூடாது. அதனால் இன்னைக்கு பிள்ளைகளுக்காக நாம் செய்ய வேண்டிய காரியத்தை ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறார். பிள்ளைகளுக்காக நாம் நீதிமானாய் வாழணும். பிள்ளைகளுக்காக உத்தமனாய் வாழ்வோம் என்றால் நம்ம பிள்ளைகள் பாக்கியவான்களாக இருப்பார்கள். நம்ம பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கணும், மறக்காம இருக்கணும். அப்படின்னா நாம வேத வசனத்தை வாசிக்கணும். மூணாவது, நம்ம பிள்ளைக்காக நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் வேத வசனத்தை கற்றுக் கொடுக்கறதுல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நம்ம பிள்ளைகளுக்காக ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணணும். உங்கள் பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா நீங்கள் ஆண்டவர்கிட்ட போய் மன்றாடுங்க, ஆண்டவர்கிட்ட போய் கேளுங்க. அவர் தான் உங்களுக்கு பிள்ளையை கொடுத்தவர். பிள்ளையோ கர்த்தரால் வரும் சுதந்திரம். உங்கள் பிரயாசத்தினாலோ உங்கள் முயற்சினாலோ பிள்ளைகள் வரலை, ஆண்டவர் தான் உங்களுக்கு பிள்ளைகளை கொடுத்தார். அதனால் பிள்ளைகளுக்கு என்ன பிரச்சனைனாலும் சரி, எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி, அதை அப்படியே ஆண்டவர்கிட்ட சொல்லி, ஆண்டவரே என் பிள்ளையை சரிப்படுத்தும்னு தேவ சமூகத்தில் நீங்கள் விட்டு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. அப்படி நீங்கள் விட்டு கொடுப்பீர்கள் என்றால், ஒப்பு கொடுப்பீர்கள் என்றால் தேவன் அந்த பிள்ளைகளை சரிப்படுத்துவார். நீங்கள் வேதத்தை அனுதினமும் வாசித்தாலே போதும், ஆண்டவர் உங்கள் பிள்ளைகளை அற்புதமாக நடத்திடுவார். நீங்கள் வேதத்தை வாசித்து பரிசுத்தமாக நீங்கள் வாழ்ந்தீங்க அப்படின்னா உங்கள் பிள்ளைங்க நிச்சயமாகவே ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாக மாறிவிடும். பிள்ளைகளை பற்றி எந்த கவனமுமே இல்லாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா கடைசியில் ஏலியின் குடும்பத்தை போல அழிய வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துவிடும். ஏன்னா ஏலியின் பிள்ளைகள் தவறு பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஏலிக்கு நல்லா தெரிந்தும் அந்த பிள்ளைகளை அந்த ஏலி கட்டுப்படுத்தவில்லை. கட்டுப்படுத்தாத நிமித்தம் என்ன நடந்தது என்றால் பாருங்க, ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கிற பொழுது, அவன் குமாரர் தங்கள் மேல் சாபத்தை வரப்பண்ணுகிறதை அவன் அறிந்திருந்தும் அவர்களை அடக்காமல் போன பாவத்தின் நிமித்தம் நான் அவன் குடும்பத்திற்கு என்றும் நீங்காத நியாயம் தீர்ப்பு செய்வேன் என்று அவனுக்கு அறிவித்தேன். பாருங்க, ஆண்டவர் சொல்றார், அவன் குமாரர்கள், ஏலியின் பிள்ளைகளை குறித்து ஆண்டவர் சொல்றார், அவன் குமாரர்கள் சாபத்தை வரப்பண்ணுகிறதை அவன் அறிந்திருந்தோம், ஏலி அறிந்திருந்தோம் அவர்களை அடக்காமல் போனதன் நிமித்தம். பாருங்க, தேவாலயத்தில் துணிகரமாக பாவம் செய்தார்கள். பலி செலுத்துற வரவங்க கிட்ட எதுக்குடா நம்ம பலி செலுத்த வந்தோம் அப்படிங்கிற ஒரு மனசுல வேதனைப்படுகிற அளவிற்கு அவனுடைய பிள்ளைகள் போய் வருகிற தேவ பிள்ளைகளுக்கு சங்கடம் பண்ணினார்கள். இதெல்லாம் ஏலிக்கு தெரியும். ஆனாலும் இங்க ஆண்டவரே சொல்லுகிறார், அவன் பிள்ளைகளை அவன் அடக்கவில்லை. அடக்காமல் போன அந்த பாவத்தின் நிமித்தம் அவன் குடும்பத்திற்கு நான் நியாயம் தீர்ப்பு செய்வேன். அதனால ஆலய காரியங்களில் நம்முடைய பிள்ளைகள் ஆராதனைக்கு விரோதமாக டிஸ்டர்பாக தொந்தரவு செய்கிறவர்களாக இருப்பாங்க அப்படின்னா பெற்றோர்கள் அந்த பிள்ளைகளை அடக்க வேண்டும். அப்படியே இஷ்டத்திற்கு விட்டால் ஏலிக்கு அவனுடைய பிள்ளைகளுக்கு என்ன நடந்தது என்றால், ஒரே நாளிலே ஏலியும் அவனுடைய 2 பிள்ளைகளாகிய ஓப்னேசும் பினேகாசும் மரித்து போனார்கள். இதுதான் ஆண்டவர் செய்த நியாய தீர்ப்பு. அதனால்
நம்ம பிள்ளைகளை அடக்க வேண்டிய பொறுப்பு பெற்றோர்களிடத்தில் உண்டு. அதுவும் ஆலய காரியத்தில் ஏதாவது தொந்தரவாக இருப்பாங்க அப்படின்னா எப்படியாகிலும் சரி அவர்களை அடக்கணும். இஷ்டத்திற்கு விட்டுறக்கூடாது. அப்படி விட்டோம் அப்படின்னா ஏலியின் குடும்பத்திற்கு செய்யப்பட்ட அந்த நியாய தீர்ப்பு நம்முடைய குடும்பத்திலையும் வந்துடும். வரக்கூடாது. அப்படிப்பட்ட காரியங்களை ஆண்டவர் உங்களுக்கு செய்யக்கூடாது என்பதற்காகத்தான் ஆண்டவர் இன்றைக்கு இந்த காரியங்களை உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். இன்னொரு வசனத்தை பார்த்தீங்கன்னா 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 29வது வசனத்தின் பின்பகுதியை நான் வாசிக்கிறேன். நீ என்னை பார்க்கிலும் உன் குமாரரை மதிப்பானேன். இங்கே என்ன, என் வாசஸ்தலத்தில் செலுத்தும்படி நான் கட்டளையிட்ட என் பழியையும் என் காணிக்கையும் நீங்கள் உதைப்பானேன். என் ஜனமாகிய இஸ்ரவேலின் காணிக்கைகளை எல்லாம் பிரதானமானவைகளை கொண்டு உங்களை கொழுக்க பண்ணும்படிக்கு நீ என்னை பார்க்கிலும் உன் குமாரரை மதிப்பானேன். ஆண்டவர் கேட்கிறார், என்னை விட உன் பிள்ளைங்களுக்கு அதிகமான முக்கியத்துவத்தை நீ கொடுக்கிறாய் அப்படின்னு ஆண்டவர் கேட்கிறார். அதனால ஆண்டவருக்கு தான் முதல் ஸ்தானம், அதுக்கு பின்னாடி தான் நம்ம பிள்ளைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும். அதனால் இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிற காரியங்கள் என்னவென்றால் நம்ம பிள்ளைகளை சரியாக நம்ம வளர்க்கணும். இந்த பிள்ளைகளுக்காக நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் உண்டு. அதில் குறிப்பாக முதல்ல நம்ம நீதிமானாக வாழணும். ரெண்டாவது நம்ம பிள்ளைகளுக்காக அனுதினமும் வேதத்தை வாசிக்கணும். நிறைய பேர் நீங்கள் பைபிள் படிக்காதவங்க இருக்கிறீங்க. அதனால தான் ஆவியானவர் இன்னைக்கு உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். நீங்கள் உங்கள் பிள்ளைக்காக வேதனைப்படுறீங்க. ஐயோ, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை கட்டப்படலையே, ஆசீர்வாதமாக இல்லையே, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை தாறுமாறாக இருக்குதே அப்படின்னு நீங்கள் வேதனைப்படுறீங்க. உங்கள் பிள்ளைகளை ஆண்டவர் சரிப்படுத்தணும்னு விரும்புகிறார். அதனால தான் இந்த காரியங்களை ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார். உங்கள் பிள்ளைகள் சரிப்படணும் அப்படின்னா நீங்கள் இன்னையிலிருந்து வேதத்தை வாசிக்க ஆரம்பிங்க. ஒழுங்கும் கிரமமா வேதத்தை ஆதியாகமத்திலிருந்து வரிசையாக நீங்கள் வாசிக்க ஆரம்பிங்க. உங்கள் பிள்ளைகள் சீர்படுவதை சரிப்படுவதை உங்கள் கண்கள் காணும். இந்த வசனம் ஒரு நாளும் பொய்யாகாது. நீங்கள் வேதத்தை சரியாக வாசிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறும். உங்கள் பிள்ளைகளை ஆண்டவர் மறக்க மாட்டார். இங்கே எழுதப்பட்டிருக்கிற வார்த்தை ஒரு நாளும் பொய்யாகாது. அதனால் இன்று முதல் நீங்கள் வேத வசனத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்க. உங்கள் பிள்ளைகளுக்கு, சின்ன பிள்ளைங்களுக்கு வசனத்தை நீங்கள் ஆபிரகாமை போல கற்றுக் கொடுங்க. ஆண்டவருடைய கட்டளையே அதுதான். நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா வசனத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும். சிறு வயதிலேயே அவர்களுக்கு வசனத்தை சொல்லி வளர்க்க வேண்டும். அவங்க முதிர் வயதில் விடாமல் இருப்பாங்க. பிள்ளையை பெரம்பினால தண்டிக்காமல் விடான்னு எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி நம்ம பெரம்பினால தண்டிக்கலைன்னா அந்த பிள்ளைகள் சரி வராதுன்னு ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறார். அதனால் எவ்வளோ அடித்து வளர்க்க முடியுமோ அவ்வளோ நீங்கள் வளங்க. ஏலியை போல நீங்கள் விட்டுறாதுங்க. அப்படி விட்டுட்டீங்க அப்படின்னா கடைசியில் உங்களுக்கும் சேர்த்து அது அந்த பிள்ளைங்க சாபத்தை வாங்கி தந்து விடும். அதனால் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் இன்னைக்கு ஆண்டவர் பேசின இந்த வார்த்தைகளுக்கு நம்மை அர்ப்பணிப்போம். நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது ஆண்டவர் இந்த வார்த்தையை தெளிவாக என்னோடு கூட பேசினார். பிள்ளைகளுக்காக நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்கிற அந்த காரியத்தை சொல்லு அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். அதனால தான் நான் அந்த காரியத்தை உங்களுக்கு சொல்லி கொண்டிருக்கிறேன். ஒருவேளை இதுவரைக்கும் நீங்கள் ஏனோ தானோ என்று வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள் என்றால் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையை சரிவர வாழ்வதற்கு ஒப்பு கொடுங்க. உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் வாழ்ந்து தான் ஆகணும். உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் உத்தமனாக நீதிமானாக வாழ்ந்து தான் ஆக வேண்டும். நீங்கள் இஷ்டப்படி வாழ்ந்தீங்க அப்படின்னா 3வது 4வது தலைமுறை வரைக்கும் உங்கள் வாழ்க்கையினுடைய பிரதிபலன் போய் நிற்கும். நீங்கள் நீதிமானாக உத்தமனாக வாழ்வீர்கள் என்றால் உங்கள் பிள்ளைகள் பாக்கியவான்களாக இருப்பார்கள். வேதத்தை வாசிங்க, பிள்ளைகளுக்கு நீங்கள் கற்றுக் கொடுங்க. அப்படி செய்வீர்கள் என்றால் நிச்சயமாகவே தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு நாளும் வசனம் மாறவே மாறாது. இந்த வசனத்தின்படி யார் யாரெல்லாம் வாழ்வதற்கு அர்ப்பணிக்கிறார்களோ அவர்களை நிச்சயமாகவே தேவன் ஆசீர்வதிப்பார். ஒரு விசை நம்மை நாமே கேட்ட சத்தியத்திற்கு அர்ப்பணிக்கலாமா? பரலோக தகப்பனே, இந்த நாளில் எங்களோடு கூட நீங்கள் பேசின இந்த வார்த்தைகளுக்காக
உங்களுடைய சமூகத்தில் வருகிறப்பா. ஒரு கானானிய ஸ்திரீ பிள்ளைக்காக உங்கள் சமூகத்தில் வந்து கண்ணீர் விட்டு உங்கள் பாதத்தில் விழுந்து அழுதாள். அந்த பிள்ளையை நீங்கள் சுகமாக்கினீங்க. அதே போல் ஆண்டவரே, இன்றைக்கு தேவ சமூகத்தில் பிள்ளைகளுக்காக வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு அற்புதம் செய்யுங்க. என் பிள்ளை நல்லா வாழணுமேனு இருதயத்தில் ஏக்கத்தோடு கூட வந்திருக்கிற ஒரு தாய்மார்களுக்கு அற்புதம் செய்யுங்கப்பா. அந்த கானானிய ஸ்திரீயை போல என் பிள்ளை ஆசீர்வதிங்க நீ வந்திருக்கிற ஆண்டவரே, உங்கள் பிள்ளைகளை நீங்கள் ஒரு விஷயம் நினைங்கப்பா. ஆகாரை போல பிள்ளைகளுக்காக அழுது கொண்டிருக்கிற தாய்மார்களை ஒரு விசையாக பாருங்கப்பா. பாருங்க ஆண்டவரே, அங்கே ஒரு துறவை ஏற்படுத்தி தண்ணீரை உண்டாக்கினது போல இன்றைக்கு உம்மை நோக்கி கூப்பிடுகிற, தன்னுடைய பிள்ளைக்காக உம்மை நோக்கி கூப்பிடுகிற தாயார்களுக்காக ஒரு அற்புதத்தை செய்வீராக. என் பிள்ளை அடிக்கடி தீயிலும் தண்ணீரிலும் போய் விழுகிறது, எப்படி நான் பார்க்கட்டும் என்று கதறின ஒரு தகப்பனை போல் அநேக தகப்பன்மார்கள் வந்திருக்கிறாங்கப்பா. ஒரு விஷயமாக பாருங்க, அந்த பிள்ளைக்கு நீங்க அற்புதம் செஞ்சீங்க. அதே போல இன்றைக்கு பிள்ளைகளுக்காக இருதயத்தில் கதறி கொண்டிருக்கிற தகப்பன்மார்களுடைய ஜெபத்தை கேளுங்கப்பா. கேளுங்க கேளுங்க, கேட்டு ஒரு அற்புதத்தை செய்வீராக, ஒரு அற்புதத்தை செய்வீராக. பிள்ளைகளுக்காக நாங்கள் என்ன செய்ய வேண்டும், பிள்ளைகளுக்காக நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று மனோவா குடும்பத்தார் கேட்டது போல நாங்களும் கேட்கிறோம். ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகளுக்காக நாங்கள் என்ன செய்யட்டும்? நீதிமானாய் வாழ், உத்தமனாய் வாழ், வேதத்தை வாசி, பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணு, பிள்ளைகளுக்கு என்னுடைய கட்டளைகளையும் பிரமாணங்களையும் கற்றுக்கொடு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த வார்த்தைக்கு நம்மை நாமே அர்ப்பணிப்போமா? இந்த வார்த்தைக்கு நம்மை நாமே விட்டு கொடுப்போமா? ஆண்டவரே, நீதிமானாய் வாழ்வதற்கு அர்ப்பணிக்கிறப்பா, உத்தமனாய் வாழ்வதற்கு அர்ப்பணிக்கிறேன். வேதத்தை வாசிக்கிறவனாக, அனுதினமும் வேதத்தை வாசிக்கிறவனாக இருப்பதற்கு என்னை அர்ப்பணிக்கிற ஆண்டவரே, என்னை விட்டு கொடுக்கிறப்பா, என்னை விட்டு கொடுக்கிறேன். நான் வேதத்தை மறக்க மாட்டேன், அனுதினமும் வேதத்தை நான் வாசிப்பேன். ஆண்டவரே, ஒப்பு கொடுங்க, தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. வேதத்தை மறக்காதுங்க. உங்களுக்கு வாசிக்க தெரியுதோ படிக்க தெரியுதோ இல்லையோ, வேதத்தை கையில் தூக்கி வைங்க, வேதத்தை சுமங்க. உங்கள் பிள்ளைகளை ஆண்டவர் சுமப்பார், உங்கள் பிள்ளைகளுக்கு வழிகாட்டுவார், உங்கள் பிள்ளைகளுடைய கால்களுக்கு தீபமாயிருப்பார், உங்கள் பிள்ளைகளுக்கு மிகுந்த சமாதானம் உண்டாகும். வேதத்தை மறக்காதுங்க. இந்த வார்த்தைகளை உங்கள் இருதயத்தின் ஆழத்தில் பதித்து கொள்ளுங்க. எதை மறந்தாலும் சரி, வேதத்தை மறக்காதுங்க. ஆண்டவரே, நான் வேதத்தை மறக்க மாட்டேன், அனுதினமும் முதல்ல நான் வேதத்தை எடுத்து வாசிப்பேன் ஆண்டவரேன்னு ஒப்பு கொடுங்க. என் பிள்ளைகளுக்கு வசனத்தை நான் கற்றுக் கொடுப்பேன், என் பிள்ளைகளுக்காக நான் ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவரே கர்த்தாவே, இந்த வசனத்தின்படி வாழ்வதற்கு எங்களுக்கு நீங்க கிருபை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறப்பா. எங்களோடு கூட நீங்க பேசியிருக்கிறீங்க. நன்றி 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 அப்பா. ஆண்டவர், அந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். இந்த வசனத்தின்படி வாழ கிருபை கொடுங்க ஆண்டவரை. வந்த ஒவ்வொருடைய பிள்ளைகளும் நல்ல ஆசீர்வாதமாய் வாழணும், பாக்கியவான்களாக இருக்கணும்ப்பா. இன்று முதல் பிள்ளைகளுடைய வாழ்க்கை சரிபடட்டும், சீர்படட்டும். அதை சாட்சியாய் வந்து சபையில் சொல்லணும், நான் வேதத்தை அனுதினமும் வாசிக்கிறேன், ஆண்டவர் என் பிள்ளையை சரிபடுத்தினார்னு வந்து சபையில் நின்று சாட்சி சொல்லணும்ப்பா. அப்படிப்பட்ட காரியத்தை கர்த்தர் செய்வீராக என்று ஜெபிக்கிறேன். ஆண்டவர், வந்திருக்கிற தகப்பன்மார் தாயார் ஒவ்வொருடைய பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க, சீர்படுத்துங்க. எந்த சூழ்நிலையிலும் சரி பிள்ளைகள் தாய்க்கு வெட்கத்தை விண்டு பண்ணக்கூடாதுப்பா. பிள்ளைகள் ஆசீர்வாதமாய் வாழணும், சந்ததி ஆசீர்வாதமாய் இருக்கணும். நீர் அப்படி செய்து விட்டதற்காக நன்றி. இந்த சத்தியத்தை எங்கள் வாழ்நாளில் நாங்கள் மறக்கவே மாட்டோம்ப்பா. இருதயத்தின் ஆழத்தில் பதித்து வைத்துக் கொள்வோம் தகப்பனே. இந்த நாளில் இந்த சத்தியத்திற்கு கீழ்ப்படிவோம் என்று ஒப்பு கொடுத்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளை எல்லாம் கர்த்தர் நீங்கள் ஆசீர்வதிப்பீராக என்று ஜெபிக்கிறப்பா. ஒவ்வொருவர் மீதும் உம்முடைய சுகமளிக்கிற வல்லமை இறங்கட்டும், பலவீனங்கள் எல்லாம் மறையட்டும், அற்புத அடையாளங்கள் நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தில். இருதயத்தின் எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாம் நிறைவேறட்டும். குறிப்பாக பிள்ளைகளை குறித்து ஆண்டவரே கண்ணீரோடு கூட இருக்கிற ஆண்டவரே, உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். என் பிள்ளைக்கு இன்னும் திருமணம் ஆகலையே, என் பிள்ளை இன்னும் கர்ப்பவதி ஆகலையே, என் பிள்ளைங்க வியாதிப்பட்டு
சுகவீனப்பட்டு இருக்கிறாங்களே அப்படிங்கிற சிந்தனையோடு இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதம் இயேசுவின் நாமத்தில் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் அற்புதம் நடக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவருக்கும் நீங்க அற்புதம் செய்து விட்டதற்காக நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.